திருப்பூரில் முஸ்லிம் விடுதலை கழகம் என்ற பெயரில் புதிய அமைப்பின் துவக்க விழா காங்கேயம் ரோட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. அதன் நிறுவன தலைவர் மஜீத் கழகத்தின் கொடியினை அறிமுகம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் எஸ். பாபு என்கிற பக்சீர் முகமது, பல்சமய நட்புறவு கழகத்தின் மாநில பேச்சாளர் கருப்பசாமி பாண்டியன், பல்சமய நட்புறவு கழகத்தின் தலைவர் ஷாஜகான், மாவட்ட இலக்கிய அணி தலைவர் ஹுசைன், பொது நலச்சங்கம் மன்சூர் ஆகியோர் கலந்து கொண்டனர். முஸ்லிம் விடுதலை கழகத்தின் நிறுவன தலைவர், இன்று சமூக நீதி போராளி புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் விதைக்கப்பட்ட இந்த தினத்தில் சாமானிய மக்களின் குரலாக அவரின் கனவை நெஞ்சில் ஏந்தி களத்தில் நிற்பதற்காக முஸ்லிம் விடுதலை கழகம் என்ற அமைப்பை ஜனநாயக வழியில் துவங்கி களமாட காத்திருக்கின்றோம். இந்த அமைப்பின் கொள்கை முழக்கங்களாக, பிரதான முழக்கங்களாக இந்த தேசத்தின் விடுதலைக்காக உயிர், உடைமை, பொருள் என அனைத்தையும் தியாகம் செய்த இஸ்லாமிய சமூகம் தற்கால சூழ்நிலையில் இந்த சுதந்திர இந்தியாவில் மூன்றாம் தர குடிமக்களாகவும் அவர்களுடைய வரலாறு மறைக்கப்பட்டும், மறுக்கப்பட்டும், சிதைக்கப்பட்டும், அழிக்கப்பட்டும் வருவது உண்மையிலேயே ஜனநாயகத்திற்கு பேராபத்தாக நாங்கள் உணர்கிறோம். அதைவிட அந்த சமூகம் அரசியல் தளங்களில் அரசியல் அனாதைகளாகி, அபலைகளாகி, அவர்களுடைய எல்லா உயர்வுகளையும், மரியாதைகளையும், கண்ணியங்களையும் இழந்து அரசியல் அனாதையாகி இருப்பது உண்மையிலேயே மனதிற்கு வேதனை அளிக்கிறது. எனவே இவைகளை மீட்கும் பட்சத்தில் இதுவே எங்களுடைய தார்மீக பொறுப்பாகவும் எங்களுடைய முக்கிய கடமையாகவும் கூர்தீட்டி நாங்கள் களத்தில் இறங்க காத்திருக்கின்றோம். மிக முக்கியமாக திராவிட கட்சிகளுக்கு நாங்கள் வைக்கும் மிக முக்கிய வேண்டுகோள், தமிழ்நாடு என்பது சமூக நல்லிணக்கத்தின் அடையாளமாக, மத நல்லிணக்கத்திற்கு முன் உதாரணமாக இருக்கும் இந்த மாநிலம். இந்த மாநிலத்தில் இந்த நிலை நீடிக்க வேண்டும், அது நீடித்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இஸ்லாமிய இயக்கங்களும் இயக்க தலைவர்களும் திராவிட கட்சிகளோடு தான் ஒவ்வொரு முறையும் தங்களுடைய கூட்டணியை அமைத்து அவர்களுக்கு அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தி இன்று வரை திராவிட கட்சிகளுக்கு மிக முக்கிய ஓட்டு வங்கியாக இருப்பது இந்த இஸ்லாமிய சமூகம். ஆனால் அவர்களுக்குரிய அங்கீகாரம் இந்த திராவிட கட்சிகள் வழங்குகிறதா என்று பார்த்தால் இன்று வரை மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருப்பதுதான் வேதனையிலும் வேதனை. அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களை வாக்கு வங்கிகளாக மட்டுமே பயன்படுத்த நினைக்கிறார்கள். அவர்களுக்குரிய உரிய அங்கீகாரத்தை வழங்குவதில்லை என்பது இஸ்லாமிய சமூகத்தின் மிக முக்கிய குமுறலாக இருக்கிறது. இந்த குமுறலை களத்தில் இதற்கு மணி கட்டுவது யார் என்ற கேள்வி நீடித்துக் கொண்டே இருப்பதை உணர்ந்து முஸ்லிம் விடுதலை கழகம் இந்த இஸ்லாமிய சமூகத்தின் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த முறை 2026 உதாரணமாக ஆரம்ப இயக்கமான முஸ்லிம் லீக், நல்லா நோட் பண்ணிக்கங்க, முஸ்லிம் லீக், தமுமுக, எஸ்டிபிஐ, பாஜக, இந்திய தேசிய லீக் கட்சி, இது போன்று களத்தில் பல்லாண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய இயக்கங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை இந்த முறை வழங்க வேண்டும். வழக்கம் போல் சம்பிரதாயமாக ஒரு சீட்டு 2 சீட்டு என்று வழங்குவதை தவிர்த்து இந்த முறையாவது அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை வழங்கி சட்டசபையை இந்த திராவிட கட்சிகள் அலங்கரிக்க வேண்டும். அதிகமான இஸ்லாமிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்குள் செல்ல வேண்டும் என்பதே எங்களுடைய தார்மீக கடமையாக தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்க காத்திருக்கிறோம். உள்ளது உள்ளபடி, உண்மையின் குரலாய், நிகழ்வுகளின் ஒளியாய், டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்.